நாம் அனைவரும் நம் வாழ்வில் வாக்குறுதிகளை அனுபவிக்கிறோம். நண்பர்கள், குடும்பத்தினர் அல்லது முக்கியமான ஒப்பந்தங்களுடன் தொடர்புடைய வாக்குறுதிகள். ஆனால் யாராவது ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றுவதாக உறுதியளித்து பின்னர் அதை மீறும்போது நீங்கள் ஏமாற்றம் அடையவில்லையா? ஒரு வாக்குறுதி என்பது நம்பிக்கையின் பாலம் போன்றது. அந்த பாலம் இடிந்து விழும்போது நம் இதயங்களும் பெரும்பாலும் அதனுடன் உடைந்து விடுகின்றன. 2 சாமுவேல் 21:1 இஸ்ரவேல் 3 ஆண்டுகளாக பயங்கரமான பஞ்சத்தால் அவதிப்பட்டது என்று கூறப்பட்டுள்ளது. இதன் காரணத்தை புரிந்துகொள்ள தாவீது கடவுளிடம் வேண்டினார். மேலும் கடவுள் சவுல் கிபியோனியர்களை படுகொலை செய்த பாவத்தின் காரணமாக இந்த பஞ்சம் ஏற்பட்டது என்று வெளிப்படுத்தினார். கிபியோனியர்கள் சவுலின் மகன்களை தூக்கிலிட வேண்டும் என்று கோரினர். மேலும் தாவீது அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றினார். இருப்பினும் தாவீது யோனத்தானின் மகனும் சவுலின் பேரனுமான மேபோசேத்தை விட்டுவிட்டார். வசனம் 7. ஏனெனில் தாவீது யோனத்தானுடன் கடவுள் முன்பு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தாவீது கடவுள் முன்பு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதை நீதி அல்லது சூழ்நிலைகளுக்கு மேலாக முன்னுரிமையாக வைத்தார். இந்த காட்சி ஒரு கதை மட்டுமல்ல, இது வாக்குறுதிகளின் மதிப்பையும் உண்மையான விசுவாசம் என்றால் என்ன என்பதையும் நமக்கு காட்டுகிறது. இந்த கதை ஒரு பெரிய உண்மையை சுட்டிக்காட்டுகிறது. கடவுளும் நமக்கு வாக்குறுதிகளை அளித்துள்ளார். பழைய ஏற்பாட்டில் கடவுள் ஆபிரகாமுக்கு, தாவீதுக்கு மற்றும் பல தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு மேசியாவை, ஒரு மீட்பரை அனுப்புவதாக வாக்குறுதி அளித்தார். இந்த வாக்குறுதிகள் நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அசைக்கப்படாமல் இருந்தன. இறுதியாக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். அவரது சிலுவையில் மரணத்தின் மூலமும் உயிர்த்தெழுதலின் மூலமும் இயேசு கடவுளின் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றினார். கடவுள் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் கடவுள். உலகம் மாறலாம், மனித வாக்குறுதிகள் தோல்வியடையலாம், ஆனால் கடவுளின் வாக்குறுதிகள் ஒருபோதும் தடுமாறுவதில்லை. இயேசு கிறிஸ்து மூலம் கடவுளின் வாக்குறுதிகள் நமக்கு விரிவடைகின்றன. நாம் இயேசுவை நம்பி அவரை சார்ந்து வாழும்போது பயம் மற்றும் நிச்சயமற்ற நிலையிலும் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடியும். இந்த உலகில் உடைந்த வாக்குறுதிகளால் நாம் ஏமாற்றப்பட்டிருந்தாலும் கடவுளின் உண்மையான வாக்குறுதிகள் நம்மை உறுதியாக பிடித்து நிற்கின்றன. இன்று இந்த வாக்குறுதிகளை நம் இதயங்களில் பதிய வைப்போம். கடவுள் உங்களை நேசிக்கிறார். அவரது வாக்குறுதிகள் அசைக்கப்பட முடியாதவை. அந்த வாக்குறுதிகளை நம்பி ஒருபடி முன்னேறுங்கள். பின்னர் கடவுள் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களைச் செய்வார்.